காட் சொல்றாரு, சிலரை ஃபாலோ பண்ண போறாரு. ஆண்டவர் உங்களை ஃபாலோ பண்ண போறாரு. நீங்க எவ்வளவு தூரம் போனாலும் நான் விடுறதா இல்ல, உன்னை ஃபாலோ பண்ணியே தீருவேன். நீ என்னுடையவன், நீ எனக்காக இருந்த. இன்னைக்கு சில காரியம் உனக்கு செய்யப்படல, சுத்தி உள்ளவங்களுக்கு செய்யறேங்கிறதுனால நீ இப்போ கொஞ்சம் வருத்தத்துல வெளியே நின்றுகிட்டு இருக்கலாம். என் கிட்ட வரக்கூடாதுன்னு வெளியே நின்று கொண்டு இருக்கலாம். ஆனா நீ என் கிட்ட வரலனால நான் உன் கிட்ட வருவேன். இளையகுமாரன் ஆண்டவரை தள்ளிட்டு தூர தேசத்துக்கு போனான். அவனை தேடி தூர தேசத்துக்கு கர்த்தர் போகல. ஆனா இன்னொருத்தல அதே மாதிரி அந்த இடத்துல ஆண்டவரோடு இருந்தவன் எனக்கு தரலன்னு சொல்லிட்டு வெளியே நிக்கிறான். ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, நீ வரலனால நான் வாங்கிட்ட வர்றேன். இதான் தகப்பனுடைய ஐக்கியம். எப்பவும் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற அந்த பழக்கம் வந்து விடும். நீங்க அவரை உண்மையா பின்பற்ற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அவருக்கு பிரியமானதெல்லாம் செய்யணும்னு சொல்லி இந்த மூத்த குமாரனை போல அவரோட